வணக்கம், வெல்கம் டு அதிரன் சோம். அதிரன் சோமில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ்க்காக இப்போ நம்ம அங்குல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து புவனேஸ்வருக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குறோம். போகிற வழியெல்லாம் நல்ல பசுமையாகவும் செழிப்பாகவும் இருந்தது. அதோட வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுங்க. இது வந்து நாங்கள் போனப்போ வந்து நல்ல வந்து ரெய்னி சீசன். அந்த டைமில் வந்து கிளம்புனப்போ எடுத்தது. பாருங்கள், இந்த நதி ஃபுல்லாக நல்லா தண்ணி வெள்ளம் வந்து ஓடிட்டுருக்கு. அதாவது புது தண்ணி. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். புவனேஸ்வரில் இருக்க லெமன் ட்ரீ அப்படிங்கிற ஹோட்டல் இது. இது வந்து கம்பெனி வந்து நமக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதில் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபேமிலியாக வந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து அவங்களோட ஃபேமிலியோடு வருவாங்க ஸ்டே பண்ணிவிட்டு. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வருவாங்க. வாங்க, இப்போ நம்ம ரூம்குள்ளே வந்து செக்இன் பண்ணிட்டோம். என்ட்ரானோன்னா இந்த போர்ஷன் இருக்குது, உட்காந்து ஷூ மாட்டுற மாதிரி. அதே மாதிரி இங்கே ஸ்நாக்ஸ் ப்ளஸ் டீ, காஃபி, அப்புறம் மில்க் பவுடர் இதெல்லாம் வந்து இங்கே மேலே வச்சுருக்காங்க. கீழே வந்து மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. இதில் ஆல்கஹால் இருக்கனால பசங்களுக்கு தெரியாமல் உடனடியாக நம்ம வந்து அதை வந்து மறைச்சி வச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடு பெட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் டிவி இருக்குது. சின்னதாக வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரீனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அந்த சைடு வியூ இருக்கும். இதுதான் வந்து பெட் இருக்க சைடு. இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒடிசாவோட அந்த கிளாசிக்கல் டான்ஸோட பெயிண்டிங் வந்து ஹோட்டல் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான பெயிண்டிங்காக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சின்னதாக வந்து நமக்கு ஒரு சோஃபா ப்ளஸ் முன்னாடி வந்து டீபாய் மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரீனை வந்து விளக்கிட்டு பார்த்தோம்னா இந்த ஃபுல் சிட்டியோட புவனேஸ்வரோட வியூ வந்து இந்த சைடு வந்து தெரியுது. அதே மாதிரி கீழே வந்து நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் வந்து அப்படியே வர வர நான் காட்டிகிட்டே வரேன். நான் ரெஸ்ட் ரூம் வந்து மோஸ்ட்டாக காட்ட மாட்டேன். இங்கே வந்து சின்னதாக வந்து அந்த பெயிண்டிங் வந்து ஆர்ட் ஒர்க் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து காட்டுறதுக்காக இதை நான் காட்டியிருந்தேன். ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து இருக்குது. அங்கே வந்து ஷவர் ஜெல் அண்ட் ஷாம்பு வச்சுருப்பாங்க. இந்த சைடு வந்து நமக்கு ஷாம்பு, அதுக்கப்புறம் டென்டல் கிட்டு, அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ரூம்குள்ளே என்ட்ரானோடனே நமக்கு டோரோட ரைட் சைடில் வந்து இந்த கபோர்ட் இருக்குது. இதில் வித் சேஃப்டி லாக்கரோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐரன் பாக்ஸ் ஆனால் அதோட ஐரன் டேபிள் ப்ளஸ் நமக்கு ஷூக்கு வந்து பாலிஷ் போடுறதுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னே வந்து அந்த கர்டைன் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்க, அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா இந்த ஸ்விம்மிங் பூலோட வியூவோட நமக்கு வந்து ரூம் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் அந்த ஃபுல் சிட்டி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரூமில் என்ட்ரானோடனே அந்த ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் இதிலெல்லாம் பசங்க வந்து எப்பயும் போல் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து நமக்கு வந்து டீ டீ பவுடர், காஃபி பவுடர், அதுக்கப்புறம் மில்க் பவுடர், அந்த சுகர் அது மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரீ. கீழே இருக்க பிவரேஜஸோ அதே மாதிரி மேலே இருக்க ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து நம்ம கடையில் ஷாப்பில் வாங்கிறத விட டபுள் அல்லது வந்து ட்ரிபிள் த காஸ்ட் வந்து எப்பயுமே இருக்கும். பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது வழக்கம் போல். இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டு இங்கேருந்து வந்து புவனேஸ்வரோட அந்த சிட்டிக்கு வந்து போகிறோம். அதாவது கடை தெரு பக்கம் வந்து இப்போ நம்ம போகிறோம். கான்ஃபரன்ஸ் நடக்க இருக்கனால சின்னதாக வந்து கெஸ்ட்டை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பிளான்ஸ், சின்ன சின்ன இன்டோர் பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம வாங்க போயிட்டுருக்குறோம். இங்கே முன்னாடி தெரிகிறது வந்து டெக் மகேந்திராவோட அந்த ஆஃபீஸ். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஹோட்டல் வந்து இருக்குது. ஹோட்டலோட பேர் வந்து லெமன் ட்ரீ. இப்போ நம்ம இந்த லிஃப்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணோன்னா நம்மளோட ரூமோட கார்டை யூஸ் பண்ணி தான் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிஃப்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் இருக்கனால நம்ம லிஃப்ட்லேருந்து மேலே கீழே போகிறப்ப சிட்டியோட வியூவை வந்து பார்த்துட்டே இறங்கலாம். அதிரன்னு உதிரன்னு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பார்த்துட்ருக்காங்க. வேறு என்ன பேசினாலும் அவங்க காதில் வந்து விழவே கிடையாது. நம்ம எங்கே போனாலும் நம்மளோட பசங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளோட பசங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதே தான் நம்மளும் எல்லோரும் மாதிரி எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், வெளியில் வந்தோடனே இவன் ஒரு டைரெக்ஷன், அதிரன் ஒரு டைரெக்ஷன், ருத்ரன் ஒரு டைரெக்ஷன், 2 பேரையும் 2 சைடு ஓடிட்டுருப்பாங்க. வெதர் வந்து நல்லா அப்பப்போ வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கனால நமக்கு வந்து சில்னஸ் வந்து இருந்தது. இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் செடி வாங்கிறதுக்காக, அதாவது இன்டோர் பிளான்ட்ஸு சீஃப் கெஸ்ட்டுங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இங்கேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து போயிடலாம். டிராஃபிக் இருந்தனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போக வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி இது இந்த ஐஜி ஆஃபீஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடம், அந்த பில்டிங் இது.
இப்ப பாருங்க, நம்ம பிளான்ட்ஸ் வாங்குறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம்னா, இந்த செடிகள், அதுக்கப்புறம் அதுக்கான பார்ட்ஸ், அதுக்கப்புறம் உரம், அதுக்கு ரிலேட்டடா இருக்க எல்லா திங்ஸும் இந்த ஏரியால வித்துட்ருப்பாங்க. இப்ப நம்ம வரப்போற அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கோ, இல்ல மத்தவங்களுக்கோ நம்ப ஒரு பொக்கே இல்லன்னா அந்த மாதிரி ஃப்ளார் ஐட்டம்ஸ நம்ம ப்ரெசென்ட் பண்றப்ப, அது வாடிருது சட்டுன்னு. அத அங்கேயே நெறைய பேர் வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாரியே அதுக்கு பதிலா நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ குடுத்தோம்னா, கண்டிப்பா அவைங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அத வச்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நெனைப்பாங்க. அது அதோட லைஃப் இருக்கிற வரைக்கும், அதே மாதிரி அவைங்க பராமரிக்கிற வரைக்கும், அதோட அழகு என்னைக்குமே இருந்துட்டுருக்கும். இப்ப நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, கீழ டைனிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் அந்த முன்னாடி காட்டுனது ஃபுல்லாவே டெசர்ட் ஐட்டம்ஸ். பசங்கள சாப்பிட வைக்கிறது எப்பயும் போல கஷ்டம் தான். அந்த டெசர்ட்ட மட்டும் சாப்பிட்டுட்டு 2, 3 1, 2 ஸ்டார்ட்டர மட்டும் சாப்பிட்டுட்டு, மீதி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் சின்ன சின்னதா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி இவங்கள அதிரனும், ருத்ரனையும் இந்த இடத்துலருந்து நம்ம கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கேருந்து வரவே மாட்டாங்க. சுத்தி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாரி, அவங்க சவுண்டு குடுத்துட்டே தான் இருப்பாங்க. பாருங்க அந்த டெசர்ட் ஐட்டம்ஸ நான் இன்னும் கொஞ்சம் பக்கமா காட்டியிருக்கேன். நம்ம கொஞ்சம் லேட்டா தான் போனோம். முன்னாடியே எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால நெறைய ஐட்டம்ஸ் காலியா இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்மளால ஒரு 2, 3 ஐட்டம்ஸ் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல நம்ம வயித்துல என்னைக்குமே இடம் இருக்காது. அப்புறம் நம்ம டைனிங் ஏரியாக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில ஆன்டிக் அ பீசஸ் மாரி வச்சிருந்தாங்க. இந்த வண்டி அதெல்லாம். அதில பசங்கள்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. என்ஜாய் பண்ணிட்டு அந்த வண்டிய ஓட்டுற மாரிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதிரனும், ருத்ரனும். மோஸ்ட்டா எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் நமக்கு இந்த ஸ்பா, மசாஜ் அதே மாதிரி ஜிம், ஸ்விம்மிங் பூல் இந்த ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே இருக்கும். வாங்க இப்ப நாம ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூலுக்கு போக போறோம். நம்ம ரூம்லேருந்து பார்த்தோம் இல்லங்க, அந்த ஸ்விம்மிங் பூல் போறோம். இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நெறைய கப்புள்ஸ் இங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ரூம்லேருந்து பார்த்துட்டுருந்தோம். பாருங்க நம்மளோட ஸ்விம்மிங் பூல் இங்க தான் இருக்குது. வெர்டிகல் கார்டன் இந்த சைடு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம டைனிங் ஏரியா இருந்தது இல்லங்க, சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அதுக்கு அப்படியே நமக்கு சைட்ல அட்ஜசன்ட்டா இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நைட் டைம்ல லைட்டிங்கோட நல்லா அழகா இருந்தது. பசங்க 2 பேரும் எப்படா குளிக்க போலாம் அப்படின்னு ரெடியா இருந்தாங்க. இப்ப நீங்க மேல பார்த்துருந்தீங்கன்னா, அந்த சைட்ல நமக்கு அங்கேயே ஜிம்மும் இருந்தது. இங்க இந்த பர்த்டே பார்ட்டீஸ், அதே மாதிரி இந்த ஸ்மோக் பண்றவைங்க, பார்ட்டீஸ் செலிப்ரேட் பண்றவைங்க எல்லாருமே இங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துல நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. நெறைய ஹோட்டல்ல என்னன்னா, நெறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் நெறைய வச்சிருந்தாங்க. எல்லா ஹோட்டல்ஸ்லயும் இருக்கும். பட் இங்க லெமன் ட்ரீல யூனிக்கா இருந்தது, வித்தியாசமா. இப்ப இந்த டைனிங் ஏரியாவோட அந்த வெளியில வியூ, அதுக்கு ஃப்ரண்ட்ல தான் இந்த பைக் அந்த மோட்டார் பைக் மாரி வச்சிருக்காங்க, ஸ்கூட்டர். பசங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சே ஆகணும்னு பயங்கர ராவடி. காலையில எந்திரிச்ச உடனேயே ஸ்விம்மிங் பூலுக்கு 3 பேரும் வந்தாச்சு. பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. எப்பயுமே அடல்ட்டுக்கும், கிட்ஸுக்கும் தனித்தனியா மோஸ்ட்டா எல்லா ஹோட்டல்ஸ்லயும் அந்த ஃபீட் அந்த ஆழத்த கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சைடு கிட்ஸுக்கு, இந்த சைடு பெரியவங்களுக்கு. இப்ப அதிரனுக்கு சும்மா ஒரு சின்னதா ஸ்விம்மிங் ட்ரெய்னிங் குடுத்துட்டுருந்தாங்க அவிங்க அப்பா. நைட் இந்த லைட்டிங்கோட பார்த்ததுக்கு இப்போக்கும் உங்களுக்கு நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வழக்கம் போல எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். குளோரின் தண்ணீல குளோரினோட அந்த கண்டிப்பா எல்லா ஹோட்டல்லையும் போட்டிருப்பாங்க. அதனால கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டிங்கா அந்த எரிச்சல்லாம் இருக்கும். அதனால எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ யாரா இருந்தாலும் நம்ப கொஞ்ச நேரம் யூஸ் பண்றோமா, அதுவும் பசங்களுக்கு டேஞ்சர் தான். உடனே கொஞ்ச நேரத்தில வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில உடனே வாஷ் பண்ணிட்டு, அங்கேயே ஷவரிங் ஏரியா, அப்புறம் டவல் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க. முன்னாடியே ரூம் இருக்கு. நம்ம அங்க போய் நம்ம குளிச்சுக்கலாம். இப்ப எங்களோட மத்த ஆஃபீஸர்ஸுங்கும் வந்திருந்தாங்க. அ அவிங்களோட ஃபேமிலீஸும் வந்திருந்தாங்க. அப்பப்ப அவிங்கள டைனிங்லயும், இந்த மாரி ஸ்விம்மிங் பூல் ஏரியாலயும் சந்திச்சுப்போம். பசங்கள அதே மாரி கூட பசங்க அவிங்களுக்கு சின்ன பசங்க இருந்தா எல்லாரும் சேர்ந்து கூட ஒண்ணா விளையாடுவாங்க. இப்ப அந்த மாதிரி செட் இல்லாதனால இவனுங்க 2 பேர் மட்டும் எங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க பூல்ல. இப்ப அகைன் ரெஃப்ரெஷ் ஆகறதுக்காக மேல கிளம்பியாச்சு. ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்ப கீழ வந்துட்டு சில பல ஃபோட்டோஸ் அவனுக்கு எடுக்கணும்னு சொல்லி எடுத்தாச்சு. அப்புறம் நாம வழக்கம் போல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். பாருங்க இந்த ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் ஸ்டார்ட்டர்ஸ் மாரி. அப்புறம் ப்ளஸ் இந்த சைடு நமக்கு ஸ்வீட் இருக்கும்.
அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின் கோர்ஸ் இருக்கும். என்னால் அதை வந்து கவர் பண்ண முடியல பசங்கள பார்த்துட்டு இருந்தனால. அப்புறமா ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் ஜிம் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பா மசாஜ்க்கெலாம் வந்து எப்படியோ வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த சைட் போகவே இல்லை. இப்போ வந்து ஜிம்முக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து பசங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. என்னோட பங்குக்கு நானும் ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணிவிட்டு இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டல் வந்து நல்ல க்ளீனாக நல்ல சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி மெயின் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட்டரை விட கொஞ்சம் கம்மியான டேஸ்ட்டு. பட் வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. 100 மார்க்ஸ் கொடுக்க முடியாது. 70, 80 மார்க்ஸ் வந்து கொடுக்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம வயிறுக்கு எவ்வளவோ அவ்வளோதாங்க சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் கான்ஃபரன்ஸு. அதனால் நம்ம 2 நாள் வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே வந்து இங்கே வந்து ரெய்னி சீசனுங்கிறனால அப்பப்போ மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. பாருங்கள் அப்படியே லைட்டாக வந்து தூறிக்கிட்டே இருக்குது வெளியில். இந்த கிளைமேட்டும் வந்து நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்லாம் நல்லா சில்லுன்னு இருந்தனால மறுபடியும் வந்து பசங்களால் வந்து போக முடியல. அதனால் ரொம்ப வந்து கத்திகிட்டே தான் இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம கிளைமேட்டை மட்டும் ரசிச்சுட்டு இங்கேருந்து வந்து கிளம்புற வழியை வந்து பார்த்தாச்சு. அப்புறம் ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரியவனை 4 ஃபோட்டோ எடுத்த மாதிரி அதே மாதிரி ருத்ரனையும் வந்து ஒரு 4, 5 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.